பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலன். 1970 பொங்கல் தினத்தன்று பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போவுமே திரையரங்கில் 200 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்ட நமது மாட்டுக்கார வேலன் திரைப்படம் 4K தரத்தில் ரீரிலீஸ் ஆகி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். இந்த இரட்டை வேட திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ஜெயலலிதா, லட்சுமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருந்தாலும் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4K தரத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் ஏப்ரல் 24 திரையிடப்பட்டது. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பெங்களூரு போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு, கட் அவுட் பேனர்கள்லாம் பிரம்மாண்டமாக வச்சு திரையரங்கில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்குது. பொதுவாக எந்த அளவுக்கு எதிர்பார்த்தமோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்ப்புகளையும் தாண்டி இந்த திரைப்படத்திற்கு ஒரு வெற்றிகள் சூடும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. ஒரு திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. வசூல் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சரி, சென்னை கமலா திரையரங்கில் வெளியிட்டிருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, அதனை தொடர்ந்து மதுரை, நாகர்கோவில், திண்டுக்கல், சேலம், ஆத்தூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50 அந்த மாதிரி தான் குறைஞ்ச இதாக இருந்தாலும் முதல் நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு தான் அப்ராக்சிமேட்டாக நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது முன்கூட்டியே வெளியிட்டுட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் குறைந்த டிக்கெட் தான் 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி குறைந்த டிக்கெட்டில் உள்ள இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூலை கொடுத்துக்கும் ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக நாம் எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கில் கட் அவுட் பேனர்கள் ரசிகர்கள் விருப்பப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இது பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற ஊர்களில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சென்னையிலேருந்து பெங்களூரு, தமிழ்நாட்டில் பல இடங்களில் கட் அவுட் பேனர்கள் சூப்பராக வச்சுருக்கிறாங்க. அதுவும் மிக பெருமைப்படுத்தும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. நாம் எப்படி எதிர்பார்க்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்ததோ இந்த திரைப்படத்தில் பாடல்கள் முத்தான பாடல்கள் கொண்ட ஒரு திரைப்படங்க. பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தது அப்போவே, இப்பவும் எதிர்பார்ப்புகள் அதிகம் தான் இருக்கிறது. எதற்கு நாம் சொல்கிறோம்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4K தரத்தில் டிஜிட்டல் முறையில் இப்போவும் ரசிகர்கள் புதிய திரைப்படங்களில் போட்டி போடும் அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படம் என்பது மாட்டுக்கார வேலன் தான். கலெக்ஷன்லேயும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அதனால் ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. பல இடங்களில் வெளியிட்டிருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் திரையரங்கில் ஒரு 40 பேர் 50 பேர் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோலாம் போயிருக்கு. ஒரு ஷோ 2 ஷோ இல்லைங்க, 4 ஷோ போடுற திரையரங்கு இருக்கிறது. அதனோட 2 ஷோ போடுறாங்க. ஒரு ஷோவும் ரெகுலராக போடக்கூடிய திரைப்படம் இருக்கிறது. பொதுவாக இந்த திரைப்படம் 100 நாள் தேட்டரில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை காண வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். புரட்சித் தலைவர் அவரோட திரைப்படங்கள் இதே கனி திரைப்படங்கள் எப்படி 200 நாளைக்கு மேலே ஓடிச்சோ அதே போலவே இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும். குறிப்பாக அதிக நாட்கள் தேட்டரில் ஓடணும் தான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இந்த திரைப்படம் அதிக நாட்கள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வர வேண்டும் என்பது தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு திரைப்படத்துக்கெல்லாம் பட்ஜெட்டுகள் என்ன மாதிரி இருந்ததோ அதிக பொருள் செலவில் எடுக்கப்பட்டது நீலகண்டன் இயக்கத்தில் புரட்சித் தலைவர் இரட்டை வேடத்தில். அது மாட்டுக்கார வேலையில் பாடலாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமாக கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். பொதுவாக திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படங்கள் ரீச் ஆகி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு நாம் எதிர்பார்க்கிறோம். பொதுவாக மாட்டுக்கார வேலன் திரையரங்கில் சக்கப்போடு போடுது. முதல் நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை தான் பார்த்தோம். நாளை சந்திப்போம். 2வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொல்லி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பற்றி பார்க்கலாம்.